ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து லெசன் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இன் பைத்தான். ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் 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 டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் இட் அ லைக். ஓகே, அதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டிங்காகவும் இருக்கும், மற்ற வீடியோஸ்க்கு எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியும் எனக்கு இருக்கும். ஓகே, நம்ம டேரெக்டாக இப்போ டாபிக் போகலாம். ஓகே, பொதுவாகவே நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே ஒரு கரெக்டான ஸ்டேட்டஸோட கரெக்டான வேல்யூவோட டெர்மினேட் ஆகணும். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலே வந்து அது கரெக்டாக வந்து டெர்மினேட் ஆகணும். ஓகே, டெர்மினேட் ஆகணும். பட் இது எப்போவுமே ஆகுமான்னா கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் இட் கேன் ரன் இன்டு எரர்ஸ். ஓகே, எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, நம்ம இது ரெண்டுத்தோட இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை எரர் அப்படின்னு சொல்கிறேன்னா a equal to 1, b equal to 1, print of c இது நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்டர்பிரட்டர் வந்து இங்கே போகும். a equal to 1 கரெக்ட், ஓகே. நெக்ஸ்ட் b equal to 1 கரெக்ட் அப்படி ஆகும். திருப்பி இங்கே வரும்போது பிரிண்ட் சீன் கொடுக்கும். ஸோ சீன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை. இப்போ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணா இட் வில் ஸ்டாப் ஹியர். ஓகே, இட் வில் ஸ்டாப் ஹியர். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எரர்ஸோட டீட்டெயிலு நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துல சி இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எரர் டைப். ஓகே, அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எரர்னா என்ன. இங்கே நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் எரர் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர்ஸை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம் எரர்ஸ். ஓகே, சின்டாக்ஸ் எரர்ஸ், ஒரு கோலன் மிஸ் பண்ணுறதோ இல்லை வேரியபிள் நேமை வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணுறதோ, ஸோ அது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் எரர்ஸ். இதை வந்து நம்ம பார்ஸ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து பார்ஸ் எரர்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன. ஓகே, எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து இட் வில் பி சின்டாக்டிகலி கரெக்ட். ஓகே, சின்டாக்டிகலி கரெக்டா இருக்கும். ஓகே, பட் எரர் எப்போ நடக்கும் அப்படின்னா டியூரிங் ரன் டைம். அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது தான் தெரியும் எரர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தெரியும். ஓகே, ஏன்னா மொத்த ப்ரோக்ராமுமே இன்டர்பிரேட் பண்ணி பைட் கோடா சேஞ்ச் பண்ணி அதை ரன் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த எரர் நடக்குது அப்படின்றது சிஸ்டமுக்கும் தெரியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதுறேன் பாருங்க. இப்போ ஏ வந்து நம்ம இன்புட் வாங்குறோம். ஓகே, நம்ம ஏ வந்து இன்புட் வாங்குறோம். பி வந்து நம்ம பி வந்து இன்புட் வாங்குறோம். இது இன்டீஜர் இன்புட். ஓகே, நம்ம கிளாஸ் பண்ணி போட்டுக்கலாம், சும்மா மட்டும் எழுதுறோம். இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் ஆஃப் ஏ டிவைடட் பை பின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சின்டாக்டிகலி கரெக்ட். ஓகே, அசியூம் திஸ் ப்ரோக்ராம் இஸ் சின்டாக்டிகலி கரெக்ட். ஓகே, இப்போ ரன் டைம்ல நான் ஏக்கு வேல்யூ 1ம் பிக்கு வேல்யூ 0 கொடுத்தேன்னா இது வந்து 0 டிவிஷன் எரர் வரும். ஓகே, ஸோ 0 டிவிஷன் எரர் வரும். ஆனால் இது எப்போ வரும், நான் பிக்கு 0ன்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த எரர் வரும். ஸோ அப்போ டியூரிங் ரன் டைம் தான் எரர் வரப்போகுது அப்படின்றது சிஸ்டமுக்கு தெரியும். ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். ஓகே, பட் இதை வந்து ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம தான் வந்து ஒரு டிசைன் பண்ணணும், கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், இந்த எக்ஸெப்ஷன்ஸ்ல கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ 0 வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து அப்ரப்ட்லி டெர்மினேட்டர், அதாவது எந்த ரிசோர்ஸஸும் இது பண்ணாம அப்படியே கொடுத்துரும். ஓகேயா, ஸோ அதனால நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணணும், கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணணும், நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். ஓகே, இதோட இன்ட்ரடக்ஷன் முடியுது. மற்ற டாபிக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.